அதாவது செம்மரக்கட்டை கடத்துறவன், கஞ்சா விற்கிறவன், இந்த மாதிரி பண்ணுறவனுங்களை எல்லாம் ஹீரோவாக காமிச்சிட்டானு. அவனுங்களை போய் தட்டி கேட்டு அதெல்லாம் எதாவது பண்ணுறவன பூரா வில்லனாக காமிச்சிட்டானு. இப்போ இந்த படத்தில் வந்து நான் அதுக்காக சொல்ல வரல, இந்த ஒரு லுக்கே பாருங்களேன். இப்போ இருக்கிற அந்த ஹீரோஸை காட்டுறதே பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் பியர்டு வச்சுட்டு லாங் ஹேர் வச்சுட்டு கிறுக்கு மாதிரி இருக்கானுங்க. ஆனால் அவன் தான் ஹீரோ. இந்த இப்போ நீங்கள் க்ளீன் ஷேவ் பண்ணிட்டு இல்லை ஸ்பெக்ஸ் போட்டுட்டு ஃபார்மல்ஸில் வந்தான் அப்படின்னா அவன் வந்து வில்லன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நார்மலைசேஷனை இவங்க ஒரு பக்கம் எடுத்துகிட்டு போகிறானுங்க. இந்த படம் வந்து 3 மணி நேரம் ஓடுது. 3 மணி நேரத்தில் 3 கதை ஓடுது. ஒன்று வந்து கிரிக்கெட்டு, இன்னொன்று வந்து சார்பட்டா பரம்பரை குஸ்தியாக எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கிறானுங்க. அதை வந்து தெலுங்கில் ரீமேக் பண்ண மாதிரி நம்ம நினச்சிக்கணும். ஏன்னா அதில் வர்ற ஒரு எபிசோட்னு வச்சுக்கோங்களேன், இந்த எபிசோட்ஸாக இருக்கும்ல, அதை மட்டும் எடுத்து வச்சு ஒரு மணி நேரம் ஓட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் இவரே வந்து காலை உடச்சிக்கிட்டு இவர் வந்து கடைசியில் ரன்னிங் ரேஸில் போயிட்டு இந்த பேரலிம்பிக்ஸ் அதில் போயிட்டு இவர் வந்து ஜெயிச்சிட்றாரு. கடைசியில் இவருக்கு பேசுகிறதுக்கு 2 நிமிஷம் கொடுக்குறாங்க. அப்போ வந்து இவருடைய அந்த ஒதுக்கப்பட்டோம் பிதுக்கப்பட்டோம் நசுக்கப்பட்டோம் அதை வந்து பேசிட்டு போயிடுறாப்புல. சீன் ஒரு சில இதெல்லாம் வந்து சீனாக பார்க்கும்போது நல்லாயிருக்கும். சிவராஜ்குமார் தூக்கி போடும்போது அவங்க அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் குஸ்தியில் வந்து நிற்பாங்க, அது நல்லாயிருக்கும். இந்த பில்டப்புக்குனே ஒரு 2-3 சீன் வச்சுருப்பானுங்க, அதெல்லாமே கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. சீன் வச்சுருப்பானுங்க, அது வந்து அல்டிமேட்டு படத்தில். அதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த அம்மா காமிச்சது மூடிட்டு வந்தது மூட வேண்டியதெல்லாம் மூடாமல் வந்துடும். இந்த அம்மா அது எல்லாம் பண்ணுறதெல்லாம் பண்ணிடும். அதுக்கப்புறம் பாவாடை அவுத்துட்டாங்களாம், உடனே இந்த அம்மா வந்து ரொம்ப இதாகிட்டாங்களாம். என்ன லாஜிக் அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை. இவர் வந்து ஹீரோ வந்துட்டு பிடிச்சி முத்தம் குத்துருவாப்புல. அந்த அம்மா யாருன்னே தெரியாது, இருட்டில் போய் முத்தம் குத்துட்டு வந்துடுவான். அதை ஒரு மாதிரி பொயட்டிக்காக காட்டுறேன், அதை வந்து லவ்வை வந்து நான் அப்படி காட்டுறேங்கிற பேரில் ஏதோ ஒரு கன்றாவி பண்ணி வச்சுருக்கானுங்க. அதெல்லாம் சுத்தமாக பார்க்கவே முடியல. ஒரு கேமை ஒரு ஸ்போர்ட்ஸை எடுத்துகிட்டு அதை எதனா ஒழுக்கமாக பண்ணியிருந்தாவது படம் கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருந்திருக்கும். நான் வந்து கிரிக்கெட்டில் குஸ்தியை கலந்து அடிக்கிறேன், டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறேன், நான் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன். ஒரு டைலாக் வேறு ஒன்று வச்சுருப்பானு, அதாவது விளையாடுறது வந்து பெத்திக்கு புதுசு இல்லை, விளையாட்டு தான் புதுசு அப்படிங்கிற மாதிரி ஒன்று வச்சுருப்பானு. என்னடா டைலாக் இது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்தது. 3 மணி நேரம் வேஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக உட்காந்து அந்த படத்தை பார்க்கலாம். இதில் இடையில ஒரு ஐட்டம் சாங் வேறு, அதுக்கு ஸ்ருதிஹாசன் வேறு. நான் ஓட்டி விடலான்னு சொல்லிட்டு ஓட்டி விட்டுட்டு ஜூம் பண்ணி இப்படி பார்க்குறேன், என்னடா ஸ்ருதிஹாசனை தூக்கிட்டு வந்து ஐட்டம் சாங்கில் போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி அந்த அம்மாக்கு என்ன பிரச்சனை, அதில் வந்து ஆடிட்டு போயிடுச்சு. கன்க்ளூஷன், நீங்கள் வந்து இந்த தங்கல் படம், கராத்தே கிட்டு, சார்பட்டா பரம்பரை இதெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா 3 மணி நேரத்துக்கு மொத்தமாக எடுத்து வச்சுருக்கானுங்க. நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, தமிழ் டப்பில் இருக்குது, தாராளமாக உட்காந்து பாருங்கள்.